உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த வீடியோவை பாருங்களேன். கடலுக்குள்ள ஒரு ஏரி இருக்கு. டாய், இது ஏரி தானே, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த மாதிரி 1-2 இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கடலுக்கு கீழே கடல் ஏரிகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ஏதோ சின்ன சின்ன சைஸ்ல இல்லாம அதிகபட்சமா 120 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏரிலாம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதை பத்தி சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா 2025ல் இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ எடுத்ததுக்காக கடல் ஆய்வாளர்கள் எல்லாருமே துள்ளி குதிச்சாங்க. இது என்னப்பா வீடியோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஸ்குவிட், அதாவது கணவாயின் தமிழில் சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்குவிட் இனத்தில் கொலாசல் ஸ்குவிட் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது. இந்த இனத்தை இதுக்கு முன்னாடி நிறைய இடம் மனிதர்கள் இப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நிறைய நேரங்களில் வந்து இறந்த நிலையில் அதெல்லாம் பிடிபட்டிருக்கு. ஆனால் கடலுக்குள்ளே இதுங்களை லைவாக ரெக்கார்ட் பண்ணது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போது விஞ்ஞானம்லாம் எவ்வளோ வளர்ந்துச்சுன்னு சொல்கிறோம், தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்துச்சுன்னு சொல்கிறோம். இங்கேருந்து லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நிலாவிலையும் செவ்வாய் கிரகத்துலையும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்லாம் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய கடல், இந்த கடலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஆய்வு பண்ணி வெளியே தெரியப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே சவாலான காரியமாக தான் இருக்குது. இது ஏன்? இப்போது சீ ஃப்ளோர் மேப்பிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது கடலுடைய தரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நவீன தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி மேப் பண்ணி சொல்லுவாங்க. இதையே இதுவரைக்கும் 28% சீ ஃப்ளோரை தான் மேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ சீ ஃப்ளோரே எப்படின்னா, கடலில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், மற்ற உயிரினங்கள், இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இன்னுமே ரொம்ப சவாலாக தான் இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம என்ன கண்டுபிடிக்காம தான் வச்சுருக்கோம். இது ஏன் இவ்வளோ சவாலான ஒரு விஷயமா இருக்குது? நம்ம வீடியோ ஆரம்பத்தில் பார்த்த அந்த கடல் ஏரிகள் எப்படி கடலுக்குள்ளே உருவாகுது, இப்படி இந்த கடல் நமக்கு தொடர்ந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆச்சரியங்களை பற்றியும் அதோடைய சவால்களை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்கலாம். கடல்லேருந்து பல லட்சக்கணக்கான டன் மீன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய முக்கியமான நன்மைகளை இந்த கடல் தான் பூமிக்கு செஞ்சு கொடுக்குது. இப்போ கடலோட ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 361 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், அதாவது 36.1 கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த பூமியோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 510 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். அப்போது கிட்டத்தட்ட 70% அதிகமான நிலப்பரப்பு நமக்கு கடலால் தான் சூழ்ந்துருக்கு. அப்போ கரெக்டாக சொல்லணும்னா பூமிங்கிறதே கடல் தான். அந்த கடல் நம்ம பூமிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 50% அதிகமான ஆக்சிஜன் இந்த கடல்லேருந்து தான் நமக்கு வருது. சூரியனோட வெளிச்சத்தை நல்லா ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வெப்பத்தை முடிஞ்ச அளவுக்கு அது தனக்குள்ளே வச்சுக்கிட்டு மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் வெப்பம் அதிகமாக வந்து சேராத மாதிரி பார்த்துக்குது. இப்போது ஓஷன் கரண்ட்ஸ் மூலமாக குளோபல் வெதர் பேட்டர்ன்ஸை முடிவு பண்ணி எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த இடங்களில் எப்பப்போ மழை பெய்யணும், எப்பப்போ வெயில் அதிகமாக அடிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கடல் தண்ணியெல்லாம் ஆவியாகி போய் தான் நமக்கு மழை பெய்யுது. இப்படி நிறைய விஷயங்களை இந்த கடல் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இதனால தான் கடலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் 2025 மிட்லேருந்து 2026 மிட் வரைக்கும் ஒரு 13 தடவை கடலுக்குள்ளே போய் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸ்பெடிஷன்ஸ் போயிருக்காங்க. அதில் மட்டுமே 1121 புதிய சிற்றினங்கள், அதுக்கு முன்னாடி அது இருந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியாது, ஆனால் இந்த 1121 புதிய சிற்றினங்களை இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து ஆச்சரியங்களை இது கொடுத்துக்கிட்டே இருக்குது. நிறைய உயிரினங்களை நமக்கு காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சைஃபனோஃபோர். கொடி மாதிரி ஏதோ நீளமாக இருக்கக்கூடிய இந்த உயிரினம் கடலுடைய ஆழத்தில் ஒரு 600 மீட்டர்லேருந்து 2500 மீட்டர் ஆழம் வரைக்கும் இந்த சைஃபனோஃபோரோட வேறு வேறு இனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரியுது, ஆனால் நீளமாக இருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. இதுங்க நிஜமாலே ரொம்ப 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 நீளமாக வளரும். இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே அதிக நீளமான சைஃபனோஃபோர் அப்படின்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் 45 மீட்டர், அதாவது 150 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு மிக நீளமான சைஃபனோஃபோராக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 630 மீட்டர் ஆழத்தில் அதுங்க இருந்திருக்குங்க. இப்போது இதுங்களுடைய வாழ்க்கை முறையே ரொம்ப ரொம்ப விசித்திரமானதாக இருக்கும். ஆரம்பத்தில் அதுங்க பறக்கும் போது அதோடைய தலையில் நல்ல பபுள் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது மட்டும்தான் அதுங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோன் எடுத்து தான் இதுங்க இவ்வளோ நீளமாக அதோடைய வாழ்நாள் முழுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படி க்ளோன் எடுக்கிறதுமே எல்லாமே ஒரே மாதிரியான க்ளோன்ஸாக இல்லாமல் அதோட வேலைக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரியான க்ளோன்ஸாக உருவாகும். இப்போது பொதுவாகவே ஒரு உயிரினத்தை எடுத்துங்க, அதோடைய வாழ்நாள் முழுக்க அதோட வேலையாக என்ன இருக்கும்? அது வந்து சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் அதை செரிமானம் பண்ணணும், அதுக்கு முதல்ல இறைய பிடிக்கணும், அதுக்கப்புறம் ரீப்ரொடியூஸ், அதாவது இனப்பெருக்கம் பண்ணணும், இப்போ கடலில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீந்தி போகணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குல்ல, இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்காக வேறு மாதிரியான க்ளோன்ஸை உருவாக்கும். அதெல்லாம் அடுக்கடுக்காக அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இது இவ்வளோ நீளமாகவும் வளருது.
இப்போ இந்த க்ளோன்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடுவில் த்ரெட் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், ரொம்பவே மெல்லீஸாக இருக்கும். அந்த த்ரெட் மாதிரியான அமைப்பு மூலமாக தான் இந்த க்ளோன்ஸுக்கு தேவையான உணவுமே போய் சேருது. இதுங்க சாப்பிட்றதே எப்படி பண்ணுன்னா, இப்போ சாப்பிட்றதுக்கு முதல்ல வேட்டையாடணும்ல, அப்போ வேட்டையாடுறதுக்கான க்ளோன்ஸ்லாம் இருக்கும். அந்த க்ளோன்ஸோட உடம்பு முழுக்கவே இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற மாதிரி நிறைய டென்டக்கல்ஸ்லாம் இருக்கும். அப்போ அந்த டென்டக்கல்ஸை பயன்படுத்தி முதல்ல ஒரு இரையை பிடிச்சிரும். அதுக்கப்புறமா அந்த இரையை விஷம் வச்சு கொல்லணும். ஜெல்லி ஃபிஷ்லாம் எப்படி கொல்லுமோ அதே மாதிரி விஷம் வச்சு கொல்லணும். அப்படி கொல்றதுக்கான க்ளோன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த இரையை அதுக்கப்புறம் அனுப்பும். அங்கே அது கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா செரிமானம் பண்ணுறதுக்கான க்ளோன்ஸுக்கு அது போய் சேரும். அங்கே அது செரிமானம் பண்ணப்பட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட் மாதிரியான அமைப்பு இருக்குல்ல, அது மூலமாக எல்லா க்ளோன்ஸுக்குமே அந்த சாப்பாடு போய் சேர்ந்துடும். இப்படி தான் அதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அதோட சைஸை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கிக்கிட்டே போகுது. இந்த சைஃபனோஃபோர்ஸில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 150 அடி நீளம் வரைக்கும் அதுங்க வளர்ந்தாலும் கூட அதுங்களுக்கு சென்ட்ரலான ஒரு பிரெயின், அதாவது நமக்கு மூளைன்னு சென்ட்ரலாக ஒன்று இருக்குது, அதுல இருந்தானே எல்லா கமெண்ட்ஸுமே போய் சேருது. அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் அதுக்கு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு க்ளோன்ஸுக்குமே தனியான நியூரல் நெட்வொர்க் மாதிரி, அதாவது அந்த நிரம்புகள் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது மூலமாக தான் நான் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு க்ளோன்ஸும் கரெக்டாக செஞ்சு முடிக்குது. அதனால தான் 150 அடி நீளம் இருந்தாலும் கூட சென்ட்ரலாக ஒரு பிரெயின் இல்லாமலே அதுங்களால கரெக்டாக வேலை செஞ்சு அதோட நீளத்தை தொடர்ந்து பெருக்கிக்கிட்டே போக முடியுது. இப்போ இந்த சைஃபனோஃபோர்ஸுங்கிறது மற்ற உயிரினங்கள் மாதிரி தான். அது வாழக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் அங்கே என்ன சூழல் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் வேற வேற இனங்களை அதுங்க பரிணமிச்சிருக்கு. இந்த சைஃபனோஃபோர் சில நேரங்களில் கரை ஒதுங்கவும் செய்யுது. இதில் மேன் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு இனம் நம்ம கோவாவோட கரைகளில் ஒதுங்கினப்போ இது கொஞ்சம் ஆபத்தான உயிரினம் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க, அதனால மனுஷங்க யாராவது இதை பார்த்தீங்க அப்படின்னா அதை தொடாமல் இருக்கிறதா நல்லது. இதுவும் கிட்டத்தட்ட ஜெல்லி ஃபிஷ் மாதிரி தான், அதுங்களுக்கு கொஞ்சம் நச்சு இருக்கும் அப்படிங்கிறதுனால மனிதர்களுக்கு ஆபத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு, பார்த்தா தொடாதீங்க அப்படிங்கிற வார்னிங்க நம்ம இந்தியாவிலே இந்த சைஃபனோஃபோர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ கடலுடைய அடுத்த அதிசயம் நம்ம வீடியோட ஆரம்பத்தில் பார்த்த அந்த கடல் ஏரிகள், இதை பிரைன் பூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுவரைக்கும் நடந்த ஆராய்ச்சிகளில் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, ரெட் சி, மெடிட்டரேனியன் சி, இந்த 3 கடலுக்கு கீழே தான் இந்த பிரைன் பூல்ஸ் அதிகமாகவே இருக்குது, அதாவது நிறைய இடங்கள்ல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே மிகப்பெரிய பிரைன் பூல்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் ஆர்கா பேசின் அப்படிங்கிற அந்த பிரைன் பூல் தான் 120 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு நல்லாவே பெருசாக இருக்குது. சைஸில் பெருசாக இருக்குது, எல்லாமே சரிதான். ஆனால் எப்படி இந்த மாதிரியான ஒரு கடல் ஏரி கடலுக்குள்ளேயே உருவாக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் உப்பு தான். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் கடலே ஏற்கனவே உப்பு சத்து அதிகமாகவே இருக்கும். இப்போ இதில் இந்த பிரைன் பூல்ஸில் இருக்கக்கூடிய தண்ணியோட உப்புத்தன்மை அப்படிங்கிறது கடலோட உப்புத்தன்மையோட 3லேருந்து 8 மடங்கு அதிகமான உப்புத்தன்மையோடு இருக்கும். அப்போ ரெண்டு தண்ணியும் வேறு வேறு டென்சிட்டியோடு இருக்குது, அதாவது அடர்த்தியோடு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த குறிப்பிட்ட பிரைன் பூலில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான உப்புத்தன்மை உள்ள தண்ணி மட்டும் கீழே போய் தனியாக செட்டில் ஆகிருக்கு. ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது, அதேபடி கடலுக்கு அடியில் 2 வெவ்வேறு விதமான அடர்த்தி கொண்ட உப்புத்தன்மை உள்ள தண்ணி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான பதிலை இதுக்கு முன்னாடியே சில வீடியோஸில் நம்ம சேனல்லே பார்த்துருக்கோம். என்னென்னா, இப்போ கடலுங்கிறது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இதுவே கடலாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதே மாதிரி இப்போ நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியுமே நிலப்பரப்பாக இருந்துச்சா அப்படின்னா அதுவும் வாய்ப்பு கம்மி தான். கடலாக இருக்கக்கூடிய பகுதி நிலப்பரப்பாக மாறி இருக்குது, நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய இடம் கடலாக மாறி இருக்குது. இதுக்கு டெக்டானிக் மூவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கடல் உள்வாங்கிறது, அதுக்கப்புறம் வெளியே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காரணமாக இருந்திருக்கு. இந்த வகையில் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையுமே இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த வகையில் எடுத்து பார்க்கும்போது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய சில இடங்களில் ரொம்ப ஆழம் கம்மியான கடல் பகுதி இருந்திருக்கு. இப்போ அந்த ஆழம் கம்மியான கடல் பகுதி எல்லாமே காலப்போக்கில் அப்படியே வற்றி போகும்போது அதோடைய தரைப்பகுதியில் உப்புத்தன்மை அதிகமாக அப்படியே செட்டில் ஆகியிருந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உப்புத்தன்மை இருக்கக்கூடிய இடத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக செடிமெண்ட்ஸ்லாம் அப்படியே விழுக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி செடிமெண்ட் விழுந்ததுக்கப்புறமா மறுபடியும் டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் கடல் தண்ணி உள்ளே வருது, இந்த மாதிரியான விஷயங்களால் அந்த இடத்துக்கு மேலே மறுபடியும் அப்படியே கடலாக உருவாயிருச்சு. அதுக்கப்புறமா அந்த கடல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செடிமெண்ட்ஸ்குள்ளே அப்படியே போய் அந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் அரிச்சு அப்படியே காலி பண்ணி இந்த உப்புத்தன்மையும் அந்த கடல் தண்ணியும் டைரக்ட் கான்டாக்டுக்கு வந்திருக்கு. இப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த உப்புத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு அந்த தண்ணியோடு அப்படியே சேர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான தண்ணி மட்டும் ரொம்ப அதிகமான உப்புத்தன்மை உள்ள பிரெயின் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணியாக ஆகுது. அதுக்கப்புறமா காலப்போக்கில் அந்த உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆக ஆரம்பிச்சு, அப்படி செட்டில் ஆகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப அதிகமான பள்ளமோ இல்லைனா வேறு ஏதாவது விஷயங்களோ நடக்குது, டெக்டானிக் மூவ்மெண்ட் மாதிரியான விஷயங்களோ நடக்குது அப்படின்னா அந்த இடங்கள்ல தான் இந்த பிரெயின் பூல்ஸ் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிக்குது. இது நார்மலாக நடக்கக்கூடியது. இது போக சில நேரங்களில் டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்டால் கடலுக்கு கீழே, அதாவது கடல் தரைக்கு கீழே ரொம்ப அதிகமான உப்புத்தன்மை இருக்கக்கூடிய பாறைகள் வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களாலையுமே இந்த மாதிரியான பிரெயின் பூல்ஸ் உருவாகுது. இந்த பிரெயின் பூல்ஸில் உப்புத்தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இந்த மாதிரியான டாக்ஸிக்கான கேஸஸும் இருக்குது. அதனால தான் அங்கே அந்த சூழலை தாங்கி வாழக்கூடிய ஒரு சில பாக்டீரியா தவிர வேறு எந்த உயிரினங்களுமே இது வரைக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கல. ஆனால் அதுக்காக அங்கே எதுவுமே இருக்காது அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ கடலை பொறுத்த வரைக்குமே
அடி ஆழம், நம்ம மரியானா ட்ரென்ச் தெரியும் 11 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடி ஆழத்தில் ஒரு சில நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். முன்னாடி அங்கே எதுவுமே இருக்காது அப்படின்னு நினச்சோம், ஆனால் அங்கே இருக்குது அப்படிங்கிறத சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அந்த மாதிரி தான் இந்த பிரைன் பூல்ஸுக்கு கீழேயுமே ஏதாவது உயிரினங்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதை நம்மளால் உள்ளே போய் பார்க்குற வரைக்கும் உறுதியாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த பிரைன் பூல்ஸ்க்குள்ளே ஏதாவது உயிரினங்கள் போய் விழுவும். அந்த மாதிரி நீந்திக்கிட்டு போயிட்டு இருக்கோம், இங்கேயும் தண்ணி இருக்கே அதுக்குள்ளேயும் போவோமே அப்படின்னு நினச்சி அதுங்க போகும்போது அதுங்களுக்கு ரொம்ப அதிகமான டாக்ஸிக் ஷாக் ஒன்று ஏற்பட்டு அடுத்த நொடியிலேயே அதுங்க இறந்தும் போகுது. அதுக்காக இந்த பிரைன் பூல்ஸை சுற்றியே எந்த உயிரினங்களும் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இந்த பிரைன் பூல்ஸை சுற்றி நிறைய உயிரினங்கள், அதாவது அதை ரொம்ப ரொம்ப ஒட்டி நிறைய உயிரினங்கள் வாழ தான் செய்யுது. அதில் குறிப்பாக மியூசல்ஸ், அதாவது கடல் சிப்பிகள் சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்கள் இந்த மண்ணை தோண்டிங்கனாலே நிறைய கடல் சிப்பிகளை பார்க்க முடியும். அந்த கடல் சிப்பிகளில் ஒரு வகை இந்த பிரைன் பூல்ஸை சுற்றியே வாழுது. அதுவும் எப்படின்னா, இப்போ இந்த பிரைன் பூல் ஒரு குளம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குளத்தை சுற்றி இது ஒரு காம்பவுண்ட் சுவர் மாதிரி அப்படியே ஒரு ரிங் மாதிரி நிறைய மியூசல்ஸ்லாம் சேர்ந்து ஒன்றா வாழுதுங்க. எதுக்காக இங்கே வாழுது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, பொதுவாக மியூசல்ஸை பொறுத்த வரைக்கும் அது எப்படி சாப்பிடும்னா, அது தண்ணியை தொடர்ந்து தனக்குள்ளே பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பம்ப் பண்ணும்போது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ், மைக்ரோப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதோட உடம்புக்குள்ளே போயிடும். ஏன்னா அதுக்கு சலடை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ அந்த ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ், மைக்ரோப்ஸ் இது எல்லாத்தையுமே அது ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டுக்கும். ஆனால் இந்த பிரைன் பூல்ஸை சுற்றி இருக்கக்கூடிய மியூசல்ஸ் அந்த மாதிரி சாப்பிடாம இது வேற வகையில் சாப்பிடுது. என்னன்னா, இந்த மியூசல்ஸோட உடம்பு முழுக்க நிறைய பாக்டீரியா, மைக்ரோப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரைன் பூல்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த டாக்ஸிக்கான கேஸஸ் இருக்குல்ல, அந்த மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், இது எல்லாமே பிரைன் பூல்ஸில் ரொம்ப அதிகமான கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். ஆனால் அதுவே பிரைன் பூல்ஸை தாண்டி வெளியே வரும்போது அதோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்போது இந்த கம்மியான கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய மீத்தேன், இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு இது எல்லாத்தையும் தன்னோட உடம்புக்குள்ளே எடுத்துக்குது. இப்போ உள்ளே வந்த அந்த கேஸஸ் எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான பாக்டீரியா இந்த மியூசல்ஸோட உடம்புக்குள்ளே இருக்குது. அப்போது அந்த பாக்டீரியா எல்லாமே இந்த கேஸஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் பண்ணி அதை பயோ கார்பனாக மாற்றி இந்த மியூசல்ஸ்க்கான உணவாக அதுங்க கொடுக்குது. அதனால இந்த மியூசல்ஸ் அதையே உணவாக எடுத்துக்கிட்டு சுற்றி இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுங்க தன்னைத்தானே தகவமைச்சு தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சில நேரங்களில் இந்த மியூசல்ஸ்க்கு இந்த பிரைன் பூல் ஆபத்தாக ஆகுது. என்னென்னா, சில நேரங்களில் அந்த பிரைன் பூலோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போதோ இல்லைனா ஏதோ டெக்டானிக் மூவ்மெண்ட் ஏற்படும் போதோ அந்த பிரைன் பூல் அந்த இடத்துலேருந்து அப்படியே உடஞ்சி, ஒரு நார்மலாக ஒரு ஏரி உடையும்ல, அந்த மாதிரி அந்த பிரைன் பூலுமே உடஞ்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பிக்குது. அப்படி லீக் ஆகும் போது அந்த மியூசல்ஸ் டேரெக்டாக இந்த பிரைன் பூலோடைய கான்டாக்டில் வந்து சேர்ந்து அந்த மியூசல்ஸ் ஒட்டுமொத்தமாகவும் அழிஞ்சும் போகுது. இப்படி நிறைய ஆச்சரியமான இடங்கள், நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இந்த கடலுக்குள்ளே நிறைய மறைஞ்சு கிடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு தடவை ஆராய்ச்சிக்காக போகும்போதும் ஒவ்வொரு புது விஷயங்களை விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுதுல, இருந்தாலும் ஏன் வந்து கடல் ரொம்பவே சவாலான ஒரு இடம், அதை பற்றி கண்டுபிடிக்கிறதுங்கிறத, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறதும் ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஏன் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு நிறைய முக்கியமான காரணங்கள் இருக்குது. முதல்ல மனுஷங்க டேரெக்டாக இங்கேருந்து போய் ஒரு ஆராய்ச்சி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய சிக்கலாக ஆகுது. என்னன்னா, நம்மளை சுற்றியுமே இருக்கக்கூடிய காற்று நமக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம உடம்பு அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு இது நார்மலான ஒரு விஷயமா தெரியுது. ஆனால் அதுவே கடலில் ஒரு 10 மீட்டர் ஆழத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே இப்போ நாம் சந்திக்கக்கூடிய இந்த ப்ரெஷரோட 2 மடங்கு அதிகமான ப்ரெஷரை நாம் பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு 10 மீட்டர் ஆழத்துக்கும் அது அப்படியே தொடர்ந்து கூடிக்கிட்டே போகுது. அப்போ நம்ம நார்மலாக உள்ளே போய் ஒரு ஆராய்ச்சியை பண்ணிட முடியுமா? ஒரு ஏரிக்குள்ளே போய் நம்ம கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு கடலுக்குள்ளே போய் நம்ம கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்பவே சவாலான ஒரு காரியமாயிடும். இந்த ப்ரெஷர் வந்து நம்மளோட அப்படியே ஒட்டுமொத்தமாக போட்டு அமுக்கி நம்மளை அப்படியே மொத்தமாக கொண்டுரும். அப்போ இதுக்கேற்ற மாதிரியான வெஹிக்கிள்ஸ், இதுக்கேற்ற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் உருவாக்கி நம்ம அங்கே கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ரெஷரை தாங்குற மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்குள்ளே மனுஷங்க போனாங்கன்னா அந்த மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ண அது ரொம்பவே செலவாயிடும். அதனால தான் இதுக்கு பதிலாக மனுஷங்க உள்ளே போகாமலே எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்தே யோசிச்சிருக்காங்க. இப்போ ஆரம்பத்தில் கடலுடைய ஆழம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மரியானா ட்ரென்ச் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். கயிறை வந்து முடிச்சா கட்டிடுவாங்க. அதில் ஒவ்வொரு முடிச்சுக்கும் இவ்வளோ தூரம் தான் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அது கீழே நல்ல வெயிட்டை போட்டு அதை கடலுடைய ஒவ்வொரு இடங்களையும் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எவ்வளோ அளவுக்கு அந்த கயிறு போயிருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த இடத்துல இவ்வளோ ஆழமாக இருந்துச்சு, இந்த இடத்துல இவ்வளோ ஆழமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மெஷர் பண்ணுவாங்க. இப்படி தான் மரியானா ட்ரென்ச் இவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஆரம்ப காலத்தில் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் அதுவே நமக்கு பத்தாதுல்ல. அதனால அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜிக்கல் அப்டேட்ஸ்லாம் வந்து நம்ம சோனாருக்கு மாறணும். அதாவது மேலே கப்பல் போகும், அதுலேருந்து நம்ம சவுண்ட் வேவ்ஸ் வந்து அனுப்புவோம், அதாவது ஒலி அலைகள் அனுப்புவோம். அந்த ஒலி அலைகள் கீழே இருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்களில் பட்டு திரும்ப அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அதே வெசலுக்கு வந்து சேரும். அப்போ அந்த ஒலி அலைகள் என்ன மாதிரியான மாறுபாடுகள்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு அதோட ஆம்ப்ளிடியூட் மாறுது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு கீழே எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது ரொம்ப சிக்கலான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த வேவ்ஸ் அனுப்பி திரும்பி எடுத்துகிட்டு வந்து இது ரொம்பவே காஸ்ட் விஷயமா இருந்துச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை இன்னும் அப்டேட் பண்ணணும்னு நினச்சி மல்டிபீம் சோனார், அதுக்கப்புறம் சைட் ஸ்கேன் சோனார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் என்னதான் இவ்வளோ விஷயங்களை அப்டேட் பண்ணாலும் கூட
ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இந்த கடல் என்ன கொடுக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான செலவாகுது. இது ஒரு விஷயம். இதுக்கப்புறமா இவ்வளோ விஷயத்தை நம்ம மேப் பண்ணி அதனால் யாராவது பயனடைய போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது கம்பெனிஸ் தான் இதை போய் பண்ணணும். அந்த கம்பெனிஸ்க்கு இதால் ரொம்ப அதிகமான ஒரு ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்த போய் மேப் பண்ணுறீங்க, இங்கே இதெல்லாம் கிடைக்கும்னு நினச்சி மேப் பண்ணுறீங்க, ஆனால் அது வந்து உங்களுக்கு கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமலும் போகலாம். அப்படிங்கிறதுனால இந்த ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. இருந்தாலும் நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் இதை எப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி முயற்சி பண்ணதோட விளைவாக தான் இப்போ வரைக்கும் 28% சீ ஃப்ளோரை வந்து மேப் பண்ணியிருக்காங்க. இன்னும் போக போக 2030க்குள்ளேயோ இல்லை அதுக்கடுத்து சில வருடங்கள்லையோ ஒட்டுமொத்தமாக சீ ஃப்ளோர் என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மேப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இது எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் எடுத்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. சீ ஃப்ளோரை என்ன தான் நம்ம மேப் பண்ண முடிஞ்சாலுமே கூட கடலுடைய ஒட்டுமொத்த பரப்பையும் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியுமா, எல்லா உயிரினங்களையும் நம்மளால் பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே சவாலான ஒரு காரியம் தான். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 70% கடல் நிலப்பரப்பு மட்டுமே இருக்குது. அப்படிங்கிறப்போ அதோடைய ஆழம் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போது அதோட ஒட்டுமொத்த ஆழத்தையும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் மேப் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் வேறு ஆகலாம், ஒரு 50 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் ஆகலாம், இல்லை 1000 வருஷம் கூட ஆகலாம். எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள், அதாவது பூமியை பற்றியோ இல்லை பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியோ ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அது எப்படி உருவாயிருக்கும், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும். அந்த வகையில் பூமியோட வயசு என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கிளார் பீட்டர்சன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி கிளம்பி போனார். அவர் ஒரு கட்டத்தில் பூமியோட வயசு என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி முடிச்சார். ஆனால் அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் ஒரு முக்கியமான கலப்படத்தை பற்றி அவர் கண்டுபிடிச்சார். அது என்ன அப்படின்னா அதுதான் பெட்ரோல் கலப்படம். பெட்ரோல் கலப்படமா, E20 மாதிரியா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ இந்த பெட்ரோலோட எஃபிஷியன்சி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில் முன்னாடி காலங்களில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் பண்ணாங்க. அதாவது பெட்ரோலில் ஒரு கலப்படத்தை அவங்க பண்ணாங்க தெரிஞ்சே, அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு தெரிஞ்சே தான் அந்த கலப்படம் இருந்துச்சு. அந்த கலப்படத்தோட விளைவாக அந்த பெட்ரோல் வண்டிகள் எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. சரி, அதோட விளைவாக குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க. அதுவும் மன ரீதியான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு நிறைய ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நிறைய ரிப்போர்ட்ஸ் மூலமாகவும் நிறைய ஆய்வுகள் மூலமாகவும் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி பெட்ரோலில் ஏற்பட்ட கலப்படத்தால் குழந்தைகள், அதுலேயும் குறிப்பாக மன ரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்கு எப்படி ஏற்பட முடியும், இது என்ன மாதிரியான கலப்படம், இந்த கலப்படத்தை அதுக்கப்புறம் சரி பண்ணாங்களா இல்லையா, இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்ட் சைடில் தெரியும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலப்படத்தை பற்றி நீங்கள் ரொம்ப டீட்டெயிலான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.